அதாவது இவங்களுக்கு வேண்டிய தீர்ப்புனா அது வழங்கப்பட்ட தீர்ப்புன்னுவாங்க, இவங்களுக்கு வேண்டாத தீர்ப்புனா அது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னுவாங்க. விரைந்து விசாரிக்கப்படாத வழக்கில் ஜாமீன் வழங்கலாம்னு நஜீப் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பாயிருக்கு. அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. அதில் ஒரு ரீசனபிள் பாயிண்ட் இருக்கு. இப்போ எப்படி இடி வழக்குகளில் ஒன்று லேடிஸாக இருக்கணும், இல்லை உடல் நலம் ரொம்ப சீரியஸாக இருக்கு, சாக போகிறோம் பாவிங்க இருந்தால் செத்துருவான் அப்படின்னு சொல்லி. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கால் உதயநிதி வழிவிட்டால் இந்த உத்தமனை, இந்த உறுதி வாய்ந்த உத்தமனை துணை முதல்வராக கூட ஆக்கலாம். அந்த தகுதி இவருக்கு இருக்கிறது. ஏன்னா ஏன் 2-3 துணை முதலமைச்சர் போட்டா நான் கிட்ட போகுது இல்லை, உதயநிதி முதல்வராங்க, இவர் துணை முதல்வராங்க, தலைவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதாவது ஒன்றும் இல்லாத ஜெயிலில் இருக்கலாம் சார். எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா அவருடைய தியாகம் போட்டுக்கூடிய தியாகம் தானே. என்ன பெரிய காந்தி அவங்க இவங்கெல்லாம் சிறையில் இருந்தாங்க. பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, ஒரு சென்டிமெண்டலாக இது நல்ல சகுனம் மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஒரு சென்டிமெண்டல் டச் இதில் இருக்குது. இவர் வராரு, எங்கள் தலைவர் டெல்லி போகிறாரு, அங்கே போய் ஒரு 4-5 கோரிக்கையை பேச போகிறாரு. இவர் வந்தது எப்படி மகிழ்ச்சியோ அதே மாதிரி அவர் போகிற பயணமும் வெற்றி அடையும். அந்த கோரிக்கைகள் எல்லாம் வென்றெடுத்து வருவார். முதலாக ஆட்சி பதவியேற்று பிரதமர் மோடி அவர்களே இப்போ இந்திய பிரைம் மினிஸ்டர்னு வாங்கலாம், ஒன்றிய பிரைம் மினிஸ்டர்னு வாங்கலாம், இல்லை ஓடுகாலி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்களா, ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு, ஒடிவேங்கிறாரு வெளிநாட்டில் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. சார் லட்டு கொடுக்குறாங்க சார், பார்த்தா டிவியில் லட்டை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், பல பேர் தண்ணி போட்டு நிற்கிறான் காலையிலேயே. பிளாக்ல வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை ஒரு கால் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிறாரு, அதனால் அந்த துறையிலேருந்து இன்றைக்கி மட்டும் ரீட்டைல் ப்ரைஸ் அதே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸில் விற்கலான்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒயின் ஷாப்பில் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒரே குதூகலமாக இருக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், இன்றைக்கி பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. 58வது முறையாக 57 காவல் நீட்டிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த ஜாமீன் இன்னைக்கு கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, புலன் விசாரணை தாமதப்படுத்துவதால் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காரணமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாமதம், அந்த வழக்கோட விசாரணை தாமதம் ஆகிறதுக்கு எங்கே தாமதமாயிருக்கு சார்? யாரால் தாமதப்படுத்தப்பட்டிருக்கு? இல்லை, அது ஈடியால் தான் தாமதப்பட்டுப்பட்டிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கேட்டால் அவன் தம்பி மாட்டல அப்படியே சொல்லி காலத்தை எழுதிட்டாங்க. ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு ஜட்மெண்ட் இருக்குது. அதாவது இவங்க பேசாதான் விரைந்து விசாரிக்கப்படாத வழக்கில் ஜாமீன் வழங்கலாம்னு நஜீப் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பாயிருக்கு. அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. அதில் ஒரு ரீசனபிள் பாயிண்ட் இருக்குது. இப்போ எப்படி இடி வழக்குகளில் ஒன்று லேடிஸாக இருக்கணும், இல்லை உடல் நலம் ரொம்ப சீரியஸாக இருக்குது, சாக போகிறோம் பாவிங்க இருந்தால் செத்துருவான் அப்படின்னு சொல்லி பெயில் கேட்கலாம். இன்னொன்று சட்டப்பூர்வமாக இப்போ நீங்கள் பொதுவாக இந்த கொலை கேஸ்லாம் ஒரு 60 நாள் 90 நாள் அப்படின்னு ஒரு ஸ்லாட் இருக்குது. இத்தனை நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடப்படலைன்னா பிணை வழங்கலாம். அதாவது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு நீண்ட நெடிய காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற போது அவனோட மனித உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு அடிப்படையில் பிணை வழங்கலாம்ன்றது ஒரு அடிப்படை சட்டம் நம்ம ஊரில். அதை பயன்படுத்தி இவர்கள் இன்றைக்கு விடுதலை ஆகியிருக்காரு. இதில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. திமுக காரனோட சாதனையை இன்னொரு திமுக காரர் முறியடிக்கிற மாதிரி ஏற்கனவே ராஜா ஒரு 468 நாட்கள் சிறையில் இருந்தார். இவர் 471 நாட்கள், 3 நாள் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு நாள் 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இருந்தால் கூட இப்போ ஒரு 100 மீட்டரை ஒரு நிமிஷத்தில் ஓடுறாங்க, இல்லை 50 செகண்ட் 40 செகண்டில் ஓடுறாங்கன்னா 43 செகண்டில் ஓடல சாதனை தானே. 3 செகண்டும் ஒரு சாதனை தானே. அதே மாதிரி 3 நாள் ஒரு சாதனை தானே. அது அந்த சாதனையை கடந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறார். அப்புறம் என்ன, ஒன்றும் நிரபராதின்னு சொல்லல. இல்லை இவர் ரொம்ப நாள் பாவம் இன்னசென்ட்டு, அவன் தம்பியை பிடிக்க முடியல அப்படிலாம் சொல்லலை. வழக்கு விசாரணையில் தாமதம், அதுக்கு நிர்வாகம் தான் பொறுப்பு. மத்திய அரசு, இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு தான் பொறுப்பு. ஒரு கால் சமூக நீதியை இந்தியாவிற்கே போதித்தவர், இல்லை முன்னுதாரணம், இல்லை சொன்னவர் கலைஞருங்கிற போது
அவருடைய கட்சியிலே கரம் பிடித்து நடக்கிற ஒருத்தரை போய் நம்ம சமூக அநீதி மாதிரி நம்ம சிறையில் போடுறது தப்பு அப்படின்னு கூட யாராவது நினச்சிருக்கலாம். செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் குறித்து முதல்வர் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. உன் தியாகம் வந்து பெருசு, அது இன்னும் பெருசு உன்னுடைய உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் சூழ்ச்சிகளால் இடி பயன்படுத்தப்படுகிறது, அதுக்கு விடியலாய் உச்சநீதிமன்றம் இருக்குன்னு சொல்லி சுட்டிக்காட்டி இந்த பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இவங்களுக்கு வேண்டிய தீர்ப்புனா அது வழங்கப்பட்ட தீர்ப்புன்னுவாங்க, இவங்களுக்கு வேண்டாத தீர்ப்புனா அது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னுவாங்க. இது இவங்களோட பாலிசின்னு வச்சிங்களேன். இதில் என்ன சொல்கிறாரு, தியாகம் உன் தியாகம் பெரிது, அதனினும் உன் உறுதி பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் இருக்குது தியாகம் பெரிது. எங்களுக்காக நீ கிட்டத்தட்ட 471 நாட்கள் பழியை சுமந்து உள்ளே இருந்த அந்த தியாகம் வந்து ரொம்ப பெருசு தான். ஏன்னா அவரே சொல்கிறார், மிசா காலத்தில் கூட நாங்கள் இவ்வளோ நாள் இல்லை, உள்நாட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் சட்டத்தின் கீழ் கூட நாங்கள் இவ்வளோ நாள் இல்லை, ஆனால் ஊழல் செஞ்சதுன்னு சொல்லி உன்னை ஒரு 471 நாட்கள் உன்னை வச்சிருந்தாங்கல்ல, நீ மட்டும் அதில் சம்பந்தப்பட்டவன் அல்ல. குற்றம் சாட்டப்படுகிற சம்பவத்திலும் சரி, அதை தொடர்ந்து நீ செய்த வேலைகளில் அந்த பலனை நீ மட்டுமே அனுபவிக்கவில்லை, கடமையை செய்தாய், பலனை வேறு எங்கேயோ ஒப்படைத்தாய். அப்படி இருக்கிற போது அந்த 471 நாட்கள் இந்த சிறை கொட்டகையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டு இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த மருத்துவர் இருக்கிற இதில் தான் இருந்தார், போனார் வந்தார், எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த சிறை லாக்கப்புங்கிறது ஒரு ஒரு 5:30 அந்த பொழுது சாயுது இல்லை, அதுலேருந்து அந்த இருட்டுற வரைக்கும் ஒரு மென்டல் டிப்ரெஷன் வரும் யாராக இருந்தாலும். அது மிக கொடியது. அதையெல்லாம் வந்து தாங்கி அந்த தியாகத்திற்கு நான் தலைவனுங்கிறேன். அந்த தியாகத்தை விட உன் உறுதி இருக்குது பற்றியா, அதுதான் உறுதி. நாளைக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து கூட யாரையாவது போட்டால், எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எங்கள் அப்பாவை கேட்டுங்க, இல்லை அவரை கேட்டுங்க, இவரை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சட்ட ரீதியான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்ரூவராக மாறிவிடுவார்கள். ஆனால் இத்தனை நாளும் இருந்து நீ வந்து வேறு யாருக்கும் எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த உறுதித்தன்மையை காத்தல்ல, அந்த உறுதி அந்த தியாகத்தை விட அது யாரையும் காட்டி கொடுக்கல. அதை தான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். காட்டி கொடுக்கல பாருன்னா அப்புறம் நீ யாரை சொல்கிற, எங்களை காட்டி கொடுத்தியா, அதா இதான்னுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் பக்குவமாக அதுக்கு வந்து கொஞ்சம் அழகு வர்ணங்கள் பூசி சொன்னேன். சரி, யாரையும் காட்டி கொடுக்காம, கூட்டாளிகளை காட்டி கொடுக்காம, இல்லை பங்குதாரர்களை காட்டி கொடுக்காம, இல்லை பங்கு போட்டவர்களை காட்டி கொடுக்காம, இது சேருமிடம் எங்கன்னு சொல்லாமல் அந்த உறுதியாக இருந்தல்ல, அந்த உறுதிக்கு நான் தலைவணங்குகிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதான் அந்த அர்த்தத்தின் படி தான் அதை போட்டிருக்காருன்னு நான் என்ன நினைக்கிறேன். ஒரு கால் உதயநிதி வழிவிட்டால் இந்த உத்தமனை, இந்த உறுதி வாய்ந்த உத்தமனை துணை முதல்வராக கூட ஆக்கலாம். அந்த தகுதி இவருக்கு இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அட என்னையா நம்ம மட்டுமே கஷ்டத்தை அனுபவிக்கணும், லட்டு திங்கும்போது எல்லாரும் தின்னாங்க, நம்ம மட்டும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதனால் நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சில அக்யூஸ்டுக்கெல்லாம் பிடிச்ச உடனே ஏன்னா அது அவர்கிட்ட தெரியும், இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும்னு கோத்து விட்ருவான். ஏன்டா இப்படி பாய் சொன்னேன்னா, இன்னும் நான் மட்டும் இருந்தால் கஷ்டம்னா, தலைலாம் உள்ளே வந்துச்சுன்னா கொஞ்சம் லக்ஸரியாக ஜெயிலுக்குள்ளே நல்லா இருக்கலாம்ண்ணா, மனுக்குன்னு வரும்ண்ணா அப்படின்னு கேஸில் கோத்து விட்ற பண்ணாடைகளும் இருக்குது. அப்படி இருக்கிற போது எல்லாத்தையும் எல்லா பணிகளையும் சுமந்து கொண்டு இத்தனை நாள் இருந்தவருக்கு நிச்சயமாக ஒரு உயரிய பதவியை கொடுக்கணும். என்ன ஏற்கனவே எஸ்ஐ இருக்கும்போது உள்ளே போனார், அவர் இன்ஸ்பெக்டர் ஆகணும்ல, அதே எஸ்ஐ கொடுத்தா அவரோட தியாகத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? அந்த மாதிரி 2 கிரேடோடு போனார், 2 ஸ்டாரோடு போனார், அவர் ஒரு 3 ஸ்டார் ஆக்கி துணை முதல்வர் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அமைச்சர் பதவியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேச்சு. சார் ஏற்கனவே உள்ளே போக சொல்ல அமைச்சர் தானே சார், உள்ளே போய் உங்களுக்கு தியாகம் பண்ணியிருக்கோம்னா 471 நாட்கள்ன்றது சும்மாவா? அதுக்கு ஏதாவது ஒரு வெகுமதி நீங்கள் தரத்தால? அதுக்கு அடிமட்டிலேயே கை வைக்கிறதா சார்? ஏன் 2-3 துணை முதலமைச்சர் போட்டால் நான் கெட்டால் போகுது? இல்லை உதயநிதி முதல்வராங்க, ஒரு துணை முதல்வராகுங்க, தலைவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், மேலேருந்து வாட்ச் பண்ணட்டும். என்னது இப்போ இதை விட நீங்கள் ஒரு 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 உறுதியானவரை, திமுக தியாகம் செய்தவரை ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். ஏன் நான் மட்டுமா தின்ன, எல்லாரும் தான் தின்னான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியின் தியாகம் என்பது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நீங்களாம் சொல்லலாம் ஊழல் செஞ்சார் போனாருன்னு, யார் தான் ஊழல் செய்யலை? அப்படி எடுத்துங்களேன், யார் ஊழல் செய்யலை? எல்லோரும் செய்கிறாங்க. ஆனால் மூச்சு கட்டாமல் இவ்வளவு சோகங்களையும் மறந்து மூச்சு கட்டாமல் திமுக அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு. டிஆர் பாலு சொன்னார்ல, நம்ம செந்தில் பாலாஜி மூத்திரம் பெஞ்சது யாருக்கா தெரியுமா? தன்னுடைய முழுக்கால் சட்டையில் சிறுநீர் கழித்ததை யாராவது பார்த்தாங்களா, பேசினாங்களா? மூத்திரமே நீங்கள் பண்ண கொடுமை, அவர் மூத்திரம் பெஞ்சிட்டாரு அப்படின்னு போகிறது தான். அப்புறம் அந்த ஃபுட்டேஜெலாம் எடுத்து போட்டு ஒரு ரவுண்டு போட்டு அந்த ஈரத்தை காட்டி அசிங்கப்படுத்தினாங்க. அவ்வளவு அசிங்கங்களையும்
தாங்கி கொண்டு ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? அதாவது ஒன்றும் இல்லாதவன் ஜெயிலில் இருக்கலாம் சார். எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறான்னா அவருடைய தியாகம் போற்றுதலுக்குரிய தியாகம் தானே. என்ன பெரிய காந்தி அவங்க இவங்கெல்லாம் சிறையில் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்களா? இவ்வளோ வசதியோடு இருந்த ஒரு நபர் சிறையில் இருந்திருப்பாரா? அப்போ அந்த தியாகத்துக்கு நம்ம வந்து தலை வணங்கணுமா இல்லையா தமிழ்நாடு? ஆகவே தலை வணங்குவதற்கு தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது. அந்த கிரீடத்தை நம்முடைய முதல்வர் தந்தால் சிறப்பாக இருக்கும். அப்படி தரலைன்னா அமைச்சர் பதவியில் மறுபடியும் இந்த போக்குவரத்துறை இல்லை மின்சாரத்துறை இல்லை மதுவிலக்கு எது காத்திருக்கு சார் அவருக்கு? அது வந்து முத்துசாமி தான் சார் பயப்படணும், நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு என்ன இருக்குது? இல்லை ஒரு அதையே கொடுத்து ஒரு மேலும் ஒரு மகுடம் செலுத்துகிற மாதிரி இருக்குமா? நீங்கள் வந்ததுக்கே உங்களுக்கு கொடுத்துட்டோம், கொஞ்சம் சிறப்பானது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 10 ரூபா சொல்கிறீங்களா? இல்லை அதே 2 ஸ்டார், அதாவது முன்னாடி சொல்லும்போது 2 ஸ்டாராக போனவர் அவருக்கு ஒரு 3 ஸ்டார் கொடுக்கணும். இல்லை அதால் சிறப்பாக கொடுக்கணும். இந்த துறை கொடுத்து கூடுதலாக ஒரு துறை கொடுத்தா கூட அவர் நல்லா மெயின்டைன் பண்ணுவார். நான் இதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், அம்மா நீங்கள் பிறக்கவில்லை என்று சொன்னால் கொள்ளைக்காடாக மாறி இருக்கும். ஆம், கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக தமிழ்நாடு மாறி இருக்கும் அப்படின்னாரு. யாரை வச்சுக்கின்னு? ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டு, முதல்வர் இருந்தாரா என்னன்னு தெரியல எனக்கு. ஆமாம், ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டு கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறி இருக்கும் அப்படின்னு பேசிய செந்தில் பாலாஜி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக சிறைக்கு போகக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொன்னவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காருல்ல. அது உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் ஒரு அப்படியே தலைகீழ் மாற்றம். எப்படி திராவிட கட்சிகள் ஒரு 70-80 ஆண்டுகளில் அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டு எல்லாருக்கும் பேண்ட் ஷர்ட்டு கொடுத்தான், எல்லாருக்கும் கோமணம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு தலைகீழ் மாற்றத்தை செந்தில் பாலாஜி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு திறமை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சத்தியமாக நிறைய பேர் இப்போ கதறி அழறவெல்லாம் இருக்கான்ல, ஐயோ என்னை எப்படியாவது பெயில் எடுங்க, என்னை பெயில் எடுங்கன்னு. ஆனால் 471 நாட்கள் என்பது சும்மா இல்லை சார். அந்த தியாகத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அதை நாம் வரவேற்கிறோம். இப்போ அசோக்குமார் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இப்போ ரிலீஸ் ஆன உடனே இப்போ வெளியில் இன்னும் ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்குது, வந்த உடனே ஒரு வெளியே வருவார். அசோக்குமார் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெளியே வந்தாருன்னா அவர் உள்ளே போவார். அப்போ தொடர்ந்து அப்ஸ்காண்டில் தான் இருக்கணும் அசோக்குமார். ஆமாம், பின்ன A2 தானே அவர். ஒன்றும் ரகசியம். இப்போ கூட வந்து அசோக்குமாரும் அண்ணன் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும் பேசி கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அசோக்குமார் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். என்ன ஒன்று, இந்த ஈடி எப்படி இவ்வளவு லூஸாக இதை விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னா இந்த சிலை திறப்புக்கு பின்னால் இவருக்கு வந்து பெயிலில் வர்றதுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. அதாவது தலைவர் இன்றைக்கி வந்து டெல்லி போகிறார் பொழுது, பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த RS பாரதி சொல்கிறாரு, ஒரு சென்டிமெண்டலாக இது வந்து நல்ல சகுனம் மாதிரி நாங்கள் பார்க்குறோம், ஒரு சென்டிமெண்டல் டச் இதில் இருக்குது. இவர் வராரு, எங்கள் தலைவர் டெல்லி போகிறாரு, அங்கே போய் ஒரு 4-5 கோரிக்கையை பேச போகிறாரு. இவர் வந்தது எப்படி மகிழ்ச்சியோ அதே மாதிரி அவர் வந்து போகிற பயணமும் வெற்றி அடையும், அந்த கோரிக்கைகள் எல்லாம் வென்றெடுத்து வருவார். முதலாக ஆட்சி பதவியேற்று பிரதமர் மோடி அவர்களே, இப்போ இந்திய பிரைம் மினிஸ்டர்னுவாங்களா, ஒன்றிய பிரைம் மினிஸ்டர்ன்னுவாங்களா, இல்லை ஓடுகாலி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்களா, ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு, ஒடினேங்கிறாரு வெளிநாட்டில் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஜனநாயகம், இது ஜனநாயகத்தில் இருக்கிற சில ஓட்டைகள் கிரிமினல்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். நல்லவர்களால் அந்த பக்கமே போக முடியாது. அதனால் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். குறைஞ்சது இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி வெளியே வரத்துக்கு பல கோடிகள் செலவு பண்ணியிருப்பார் இது வரைக்கும். பல கோடினா எவ்வளோ சார்? சார் ஒரு இப்போ டெல்லியிலேருந்து பெரிய ராம்ஜெத் மாலி அவங்க இவங்கலாம் வராங்க இல்லையா, இப்போ அவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு சிட்டிங்க்கு எப்படியும் குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம், ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற வழக்கறிஞரும் இருக்காங்கல்ல. அப்போ அவருக்கு வந்து அது அந்த முகில் ரோஹித்லாங்கிறாரு, அவ்வளோ சரியான காசு வாங்குறவர், ஒரு ஃபீஸ் அது நம்ம அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம போய் சாதாரண ஒரு கிளினிக்கில் பார்த்தோம்னா 200 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க, ஒரு ஜுரத்துக்கு, ஒரு காய்ச்சலுக்கு, ஒரு சளி பிடிச்சதுக்கு. அதே அப்போலாவுக்கு போனால் அது பல மடங்கு அதிகமாக தானே ஆகும். ட்ரீட்மெண்ட்டுமே ஒன்று தான், அதே குவாலிஃபிகேஷன் தான், பார்க்குற இடம் வேறு, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நபர் வேறு இல்லை. அப்படிங்கிறபோது அவ்வளவு பணத்தை வச்சு வாதாடி என்னென்னவோ பேசுகிறாங்க. பிஜேபியில் சேர்ந்துரு என்ன வற்புறுத்துறாங்கன்னா கூட நீதிமன்றத்தில் வாதத்தை வச்சாங்க. கடைசியில் இந்த ஈடியோட நடவடிக்கையில் இருக்கிற குறைபாடுகளிலிருந்து
இன்றைக்கு அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். ஒரு 5 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா 2 திங்கள் வெள்ளி இடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணும், அப்புறம் 25 லட்ச ரூபாய் 2 நபர் உத்தரவாதம், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், அது எல்லோரும் சொல்கிறது தான், வெளிநாடு செல்ல தடை, சரி, அப்புறம் சாட்சிகளை கலைக்கூடாது, வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசாக கண்டிஷன் இல்லை. எல்லா குற்றவாளிகளுக்கும் இல்லை எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கொடுக்குற கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. எனவே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது, இவ்வளோ சொத்து வச்சு என்ன பிரயோஜனம். அதான் புழலேருந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 3 மணி அல்லது நடுராத்திரி, அதாவது ராத்திரியிலேயாவது இன்னைக்குள்ளே முதல்வரை சந்திக்கிற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. இல்லை, முதல்வர் தான் இப்போ டெல்லி போயிருக்காருல்ல. இல்லை, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க, இல்லைனா ராத்திரியாவது பார்க்கறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு சார். ஸோ எதனால் நேரடியாக வெளியே வந்த உடனே முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு? இப்போ நான் எவ்வளோ உறுதியாக இருந்தேன், அதுக்கு என்ன பரிசு அப்படின்னு ஏதாவது இருக்கும் சார். அவங்க கட்சிக்காரர் தானே சார், அவங்க கட்சிக்காரர், அவருக்கு வேண்டியவர், ரொம்ப நெருக்கமானவர். அவர் சிறையிலேருந்து வெளியே வர்றாரு, அவருக்கு விருந்து வைப்பாங்க, நல்ல சாப்பாடு போடுவாங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? மந்திரியாக உள்ளே போனார், மந்திரி இல்லாமல் வெளியே வந்திருக்காரு, வெளியே வந்தோடனே கூடுன்னு கூட கேட்பார், இல்லை இன்னும் நான் சொன்ன மாதிரி கூடுதல் சிறப்பு கூட செய்யலாம். அவங்க தானே 118 இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வேண்டியப்பட்ட யாராவது ஒருத்தர் கூட இவரை தான் நாங்கள் முதல்வராக்குறோன்னா, ஏப்பா எல்லோரும் அவருக்கு போட்டுருங்க ஓட்டை அப்படின்னா, அவங்க அந்த அம்மா இல்லை அவங்க முதல்வர் ஆட்சி செய்வாங்க. ஒரு 6 மாதத்துக்குள் ஏதாவது ஒரு அடிமையை கூப்பிட்டு, அடிமையை இங்கே வா, நீ போய் அதை எடுத்துக்கொள் அப்படின்னா ரிசைன்மெண்ட் போகிறாரு. அங்கே நிற்க வச்சோம்னா நம்மளும் இந்த நைஸ் அந்த தடவை 200 ரூபாலாம் கொடுக்கக்கூடாது, பார்த்துங்க, ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஓட்டு போகிறவங்களும் சில பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்க போகிறாங்க, போகிறாங்க, வர போகிறாங்க. அவங்க பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்க எது வேணாலும் செய்யலாம் சார். இந்த கண்டிஷன் சொன்னீங்களா சார், அதில் முக்கியமான ஒன்று, எல்லா விஐபிகளுக்குமே உடன்படுறோம். நீங்கள் சொல்லும்போது எல்லா அக்யூஸ்ட் வெளியே வந்தாலும் அவர் சொல்கிற ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்று முக்கியமாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது. ஸோ அவங்களும் நேர்லேயும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இவர் உறுதியாக இருப்பாரா? அவர் பின்னாடியே என்ன கேமரா வச்சு சுத்த போகிறீங்களா? இல்லை, வெளியே வந்தோடனே சாட்சிகளுக்கு பயம் வந்துடாதா சார்? எல்லாமே பணத்தால் அடிச்சிடுவாங்க சார். சார் இவங்க வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினாங்க, வாங்கின காசை திருப்பிலாம் கொடுத்தாங்க, பிரச்சனை ஆன ஒன்று. இப்போ உனக்கு செந்தில் பாலாஜி உள்ளே போடணும்னு நினைக்கிறியா, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறியா, உன் காசு வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு? இல்லை, செந்தில் பாலாஜி உள்ளே போடணும்னு சொல்ல போகிறான். அப்போது எம்எல்ஏவாக இருந்த செந்தில் பாலாஜி பல விஷயங்களை செஞ்சார். இப்போ திரும்பவும் அவருக்கு கிரேட் கூட்டின்னு தானே போகுது. ஒட்டுமொத்த திமுகவும் அவருக்கு ஆதரவாக தானே இருக்குது, பார்த்தீங்களா? சரி, இப்போ திமுகவிலிருந்து பலர் இப்போ பைட் கொடுக்குறாங்க, என்ன தூக்கி வச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கால கொடுமை சார். இதெல்லாம் சும்மா இவனுக்கு வாய் முன்னே வந்துருக்கலாம். நல்ல வேலை, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு சொல்லாமல் போனாங்களே, அது வரைக்கும் நாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அது அதிமுக அடிக்கடி பயன்படுத்துறதுனால எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, வேறு எதனா ஒரு குரலை கண்டுபிடிச்சி எதனா சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. என்னவோ சார் லட்டு கொடுக்குறாங்க சார், பார்த்தா டிவியில் லட்டை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், பல பேர் தண்ணி போட்டு நிற்கிறான் காலையிலேயே. பிளாக்கில் வாங்கிட்டாங்களோ என்னன்னு தெரில. இல்லை, ஒரு கால் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிறாரு, அதனால் அந்த துறையிலேருந்து இன்றைக்கி மட்டும் ரீட்டைல் ப்ரைஸ் அதே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸில் விற்கலான்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒயின் ஷாப்பில் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஒரே குதூகலமாக இருக்கிறானு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னா சும்மா டிகிரி ஏற்றாமல் பண்ண முடியுமா? அதனால் அது காலையிலேயே விழா கோலம் பூண்டு அங்கங்கே லட்டுங்கன்னு கொடுத்துருக்குறானு. இப்போ லட்டை கொடுக்குறானு எல்லாம் வாங்கி திங்குறானு, என்னத்துக்குன்னு கேட்க மாட்டேறான் ஜனங்க. அதுதான் பிரச்சனை. இதில் ஒருத்தன் எதனா விஷத்தை கூட கலந்து தான் நிறையா பண்ணுவீங்க, இதில் அப்படி இருக்காது. யார் எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னுறதா? அது என்ன ஏது, அவங்க யார் எதுங்க கொடுக்குறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அடி கையை விட்டு வாரி பூந்து அடிக்கிறானுங்க நம்ம ஜனங்க. இப்படி இருக்கிற போது ஒரு லட்டுக்காக இயங்கி நிற்கிற இந்த கூட்டத்தில் இதெல்லாம் நடக்குதெல்லாம் சகஜம் தானே. அதனால் திரும்பவும் அமைச்சரவை அவரை சிகப்பு கம்பளை விரித்து வரவேற்க காத்து நிற்குது. பார்ப்போம். நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.